59:5 கட்டுரியனின் முட்டைகளை அடை காத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகள் சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்ட தேவானால் விரியன் புறப்படும். இப்ப இந்த வருஷம் எது நமக்கு படிப்பிக்குது? கட்டுரியனின் முட்டைகளை அடை காத்து. கட்டுரியனின் முட்டைகளை அடை காத்தல் அப்படின்னு சொன்னா என்ன? கட்டுரியனின் முட்டை என்னது? அன்னைக்கு மனுஷன் கட்டுரியனுடைய முட்டையை அடை காக்கிறான் அப்படின்னு சொன்னா யாருக்கும் புரியாது. இங்க 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க என்ன எழுதியிருக்கு? ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமுமாகவில்லை. அப்போ அதே நேரத்துல இங்க என்ன பார்க்கிறோம்? கட்டுரியனுடைய முட்டையை அடை காக்கிற ஒரு தன்மை. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ரட்சிக்கப்படக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய காது மந்தமாகவில்லை. ஆனா நீ ரட்சிப்பு அப்படின்றுள்ளதோ தேவனுடைய கிரி என்றுள்ளதோ வெளிப்படாம என்னை வெளிப்படுகிறது எல்லாமே என்னதுதான்? கட்டுவிரியனுடைய முட்டைகளிலிருந்து புறப்படுகிற குஞ்சுகள் தான். வீடுகள்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும். ஏன் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அக்கிரமம் நிறைந்தவர்கள், இரத்தம் சிந்துகிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள், என்ன நீதியை தேடுகிறவனும் இல்லை, நாளில் இருக்கு சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்புகிறவன், அபத்தம் பேசுகிறவன், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறவன். அதாவது ரட்சிப்பையும் தெய்வத்தினுடைய கிரியையும் ஏற்றுக்கிடாத ஒரு சந்ததியை குறித்து ஏசாயா சொல்லுகிறார். இன்னைக்கு ரட்சிப்புன்னு சொன்னா பரியாசம் பண்ணுவான், மனம் திரும்புதல் சொன்னா பரியாசம் பண்ணுவான். ரட்சிப்பு, மனம் திரும்புதல் இது இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த கூட்டம் அப்படின்னு கேட்டா, மெயினா நீதிக்கு சத்தியத்துக்கு தூரமாகி மாயையை நம்பி அபத்தம் பேசி தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றெடுக்கிற ஒரு கூட்டம். 4வது வசனம் தான் அதுக்கு மேலேயே நம்ம 2-3 சேர்த்துக்கிட்டேன். எதுக்குன்னு சொன்னா, அக்கிரமம் இருக்கு, ரத்தம் சிந்துதல் இருக்கு, பொய் பேசுதல் இருக்கு, நீதி கேட்டு வசனிக்கிற, அதாவது விவரிக்கிறது நீதி. நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் வக்கீல் லாயர் உண்டு. கொலை செய்தவனுக்கும் லாயர் உண்டு, கொலை செய்யப்பட்டவனுக்கும் லாயர் உண்டு. செய்யப்பட்டவனுக்கு லாயரை காட்டிலும் செய்தவனுக்கு இருக்கிறவன் ரொம்ப ஞானியா இருப்பான். அவனுக்கு நீதி என்னன்னு தெரியாது, அவனுக்கு பொய் எப்படி அவன் வாயிலிருந்து புறப்படும்னு அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்டதான இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால என்ன சொல்லிக்கிறேன்னா, ரட்சிப்பையும் தேவனுடைய கிரியையும் நம்பாத ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க, மாயையை நம்பிட்டு இருக்காங்க, தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. மாயை நம்பி
தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்தை தான் 5வது வசனத்துல கட்டுவிரியனின் முட்டையை அடைகாத்து சிலந்தியின் நெய்வுகளை நெய்கிறார்கள், அவைகள் என் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவர்கள் நெய்யப்பட்டதே ஆகில் நெருக்கப்பட்டதே ஆகில் விரியன் புறப்படும். அவைகள் நெருக்கப்படும் போது நிச்சயம் விரியன் புறப்படும். அப்ப யாரு நெருக்கப்படும் போது? இந்த மாயை நம்புகிறவன், சத்தியத்தையும் நீதியையும் சத்தியத்தையும் தேடாதவன், தீமையை கற்பந்தரிக்கிறவன், அபத்தம் பேசுகிறவன், அக்கிரமத்தை பெறுகிறவன், அவனுக்கு எதுக்காவது ஒரு நெருக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அங்க இருந்து என்னது விரியன் பாம்பு குட்டிகள் புறப்பட்டு வரும். அங்க இருந்து ரட்சிப்பு புறப்படாது. அங்க இருந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது. அங்க இருந்து புறப்படுகிறதுவா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். அதனால அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த கூட்டம் எப்பவுமே மற்றவர்களுக்கு என்னதான் செய்யும், அதாவது கலப்படமற்ற விஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற கூட்டம். அது அந்த கூட்டம் என்னது? கலப்படமற்ற விஷம் கொடுக்கிற கூட்டம். அவங்கள குறித்து ஏசாயா 1:2 சொல்லிட்டார். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டேன், ஆராதனைக்கு வர மாட்டேன், தேவனை தேட மாட்டேன் அப்படின்னுள்ள பிள்ளைகள். அதான் சொல்லிட்டாரு, வானமேக்கல பூமியை எனக்கு செவிவிடு, நான் பிள்ளைகளை பத்தேன், ஒன்னும் எனக்கு சரியில்லை. 4வது வசனத்துல ஐயோ பாவம் உள்ள சந்ததி, அக்கிரமத்தினாலே பாரம் சுமக்கிற ஜனமும் பொல்லாதவரின் சந்ததியும் கேடு உண்டாக்குறவனுக்கு புத்திரனுமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் ஊட்டி பின்வாங்குகிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்த கோபம் ஊட்டுகிறவர்கள். ஏற்கனவே நியாய தீர்ப்பு குறித்து நேற்றை பார்த்தோம். இன்னைக்கு என்ன தொடர்பா பார்க்கும்போது நியாய தீர்ப்புடைய ஏன் நியாய தீர்ப்புன்னு பார்த்தோம். இனி நியாய தீர்ப்பு ஏன் தாமதிக்குது அப்படின்றது கூட நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு போதுமா அப்படின்னு சொன்னா பூமியில நியாய தீர்ப்பு போதாதது. பூமியில இன்னும் நியாய தீர்ப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நியாய தீர்ப்பினுடைய அந்த நியாய தீர்ப்பு பூமிக்கு வருவதற்கு காரணமா இருந்த தெய்வத்தால் ரட்சிக்கப்பட முடியாத ரட்சிக்கும் வல்லமையற்ற ஒரு தெய்வமும் அல்ல, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்க முடியாதபடி தன் செவிய மந்தப்படுத்துகிற தேவனும் அல்ல. அவன் நிச்சயமா தேடுகிறவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவன் தான். ஆனா இன்னும் இவைகளை ஒன்னே நம்ம கொண்டு காண முடியல. சமூகத்துல என்ன உண்டாகுது அப்படின்னா பாவம், அக்கிரமம், பொல்லாப்பு, அடுத்தது என்னது அந்த ஒரு விரோதமான கிரியைகள். ஏன் இது நடக்குது அப்படின்னா 4வது வசனம்தான். அக்கிரமமும் அவங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கு? நீதி கிடையாது, சத்தியம் கிடையாது, மாயையின் மேல் நம்பிக்கை, அபத்தம் பேசுதல், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெற்றுக் கொள்கிறது அவங்களுடைய இன்னத்த தலைமுறையுடைய நல. அவங்களை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிற ஒரு கூட்டமாய் வர்ணிக்கப்படுகிறது. அப்ப இந்த கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னு சொல்லி ஏசாயா 1:2, 4, 15, 17, 21, 23 இதெல்லாம் வசனங்கள் ஏசாயா 1:2 சொல்லிட்டாரு. இந்த ஜனம் எப்படிப்பட்டது? இந்த அடைகாக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார்? இன்னும் அந்த 15 பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது, உங்களை கழுகி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு
தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நீதியை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கெட்ட பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். அது ஒரு வகையான ஆண்டவருடைய என்னது, அதாவது நீ உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜீவிதம் மாறாதது வரைக்கும் எந்த மாற்றத்தையும் தெய்வத்துக்கிட்ட கொண்டு வர முடியாது. அடுத்தது அந்த 21 உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் மாறிட்டு அது நீதியா நியாயத்தாலே நிறைந்திருக்கிறது, நீதி அதில் குடியிருக்கிறது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதக, உன் வெள்ளி களிம்பென்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலக்கப்பட்டது. உன் பிரபுக்கள் மூடரும் திருடரும் தோழர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கெட்ட பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியுங்கள், விதவையும் வழக்கு அவர்களிடத்துல ஏறுவதில்லை. அப்போ இதுல எல்லா வசனங்களும் எல்லா கேரக்டரும் போட்டுட்டாரு. விபச்சாரம் இருக்கு, அநீதி நிறைந்தவளா இருக்காங்க, வெள்ளி களிம்பா மாறுது, திராட்சரசம் தண்ணீர் கலந்துருக்கு, பிரபுக்கள் மூடரா இருக்காங்க, திருடரா இருக்காங்க, திருடனுக்கு தோழனா இருக்காங்க, பரிதானத்தை விரும்புகிறாங்க, கைக்குள்ளி. இதெல்லாம் தான் அங்க சொல்லப்பட்ட அந்த என்னது கட்டுவிரியனுடைய முட்டை அடை காக்கும் தன்மை. அப்ப ஜனங்கள் கட்டுவிரியனுடைய முட்டை அடை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுவிரியன் முட்டையை தின்னவன் சாவான். இன்னைக்கு எல்லா மனுஷர்களுக்கும் தீமையை உருவாக்குகிறது நம்ம நினைக்கிறோம் தெய்வம் சிச்சிக்கிறார். தெய்வம் சிச்சிக்கல. அதாவது சாவ தேடுகிறது மனுஷன்தான். அவன் தெய்வத்தை தேட மாட்டாங்க, நீதியை தேட மாட்டாங்க, சத்தியத்தை தேட மாட்டாங்க, மாயையை நம்புகிறான், அபத்தத்தை பேசுகிறான், தீமையை கற்பந்தரிக்கிறான், அக்கிரமத்தை பெற்றெடுத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனை இங்க வர்ணிக்கப்பட்டது என்னன்னா கட்டுவிரியனின் முட்டையை அடைகாத்த யார் இந்த கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிறது? இப்ப கட்டுவிரியனின் முட்டைன்னு என்னது? அது விஷம் நிறைந்தது. அதை சாப்பிடுகிறவன் சாகிறவன் ஜீவானை தவிர அவன் தப்பித்துக் கொள்ள மாட்டான். ஏன் அவன் தப்பித்துக் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய கொன்னலங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் வசனத்தை 1ஆம் அதிகாரத்துல 2, 4 அதுபோல எத்தனை 15, 16, 17, 21, 22 எல்லாம் வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்துக்கு தான் போகணும். அப்போ இவங்க இப்படிப்பட்ட விபச்சாரம் உண்டு, நீதி இல்லை, ஏழைகளை ஒடுக்குதல், இதெல்லாம் இன்னைக்கு கட்டுவிரியனின் முட்டை அடைகாக்கிற கொன்ன நலம். அவனை பின்பற்றுகிறவன் சாவுதான் ஜீவானை தவிர அவனை பின்பற்றுகிறவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இப்ப நமக்கு என்னது, இந்த காலையில இப்படி சமூகத்துல உள்ள இந்த காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம்னா வேற ஒண்ணுதான் இல்லை. அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிற ஜனத்தின் மத்தியில தெய்வத்தை தேடுகிற உன்னுடைய வாழ்க்கையில முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு, நான் சமாதானத்தின் வழியை அறிந்தவர்கள், அவர்கள் நடையிலே நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகள் நடக்கிற ஒருவனுக்கும் சமாதானத்தை அறியான். அதனால பொல்லாப்பு நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் அதுக்கெல்லாம் போகல. அதாவது குருட்டாட்டம் இருக்கு, சமாதானம் இல்லாத வாழ்க்கை இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? இது ஃபுல்லா நீங்க 59 ஃபுல்லாக வாசித்தா அவங்களுடைய எல்லாருடைய கேரக்டர் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை.
அவன் நம்ம ஜெபிக்கிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒண்ணுதான். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34, வீண் அம்புக்குட்டிகளை நீங்கள் பொருளாய் இருக்க நன்மையானவர்களை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். அதனால என்னது வரும் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டுகிறோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் ஒரு வசனம் இருக்கும். அதாவது மத்தேயு 3:7 நினைக்கிறேன். நான் இப்ப வாசித்த மத்தேயு 12:37. அப்போ இந்த வசனங்களுக்குள்ள இருந்து நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பினுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற நீங்க நானும் தொடர் நியாய தீர்ப்புல இருந்து தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விதியும் பான்பு முட்டையை அடைகாக்கிறவனுக்கு கூட்டத்துல நின்றுட்டு இருப்பதுக்கல்ல, நீதியையும் சத்தியத்தையும் பாவத்தையும் வெறுத்து மாயை பின்பற்றுகிறவனை புரிந்து தெய்வ சமூகத்தைய அவருடைய கை குறுகுனதல்ல, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவர் இன்னும் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அதை மட்டும் மனசுல வச்சு நம்முடைய ஜெப ஜீவிதத்துல சமூகத்தினுடைய தீமைகளை கண்டு சமூகத்தோட நிக்காதபடி வேறுபட்டு கொள்ளுங்கள் அப்படின்றதான். வேற ஒண்ணும் இல்லை. வேற எதுக்கும் இந்த வசனம் வாசிக்கப்படையில. சமூகத்தோட இன்னைக்கு நிறைய சமூகத்துலதான் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற பாருங்க. அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்தை கேட்கிறவர்கிட்ட நம்முடைய அங்க இருந்து ஜெபத்தை கேட்கிறவரு மாம்சமான நம்முடைய இடத்துல வருவாரு. ஜெபத்தை கேட்கிறவர்கிட்ட போற ஒரு இருதயம் நமக்கு வேணுமே தவிர புரியணும். அதாவது ஜெபம் பண்ண உடனே நம்ம நினைப்போம்னா நான் எல்லாம் ஆல்ரைட், நம்ம ஆல்ரைட் ஆகல. நம்ம நிக்கிற கூட்டத்தை புரியணும். யார் பக்கத்துல நிக்கிறோம்? மெயினா மாயை நம்புகிறவன்கிட்ட நிக்கிறோம். சத்தியத்தை வெறுத்து நீதியை மறந்து, அதுபோல என்னது அபத்தத்தை பேசி தீமையை கற்பந்தரிக்கிறவன கூட்டத்துல நின்னுகிட்டு நீ தெய்வத்தை தேடி பிரயோஜனம் இல்ல, வேறுபட்டு வா, அவ்வளவுதான். அந்த வேறுபாடின் அனுபவத்தை ஆண்டவர் தரணும். கண்ணன் தேவன் செய்யக்கூடியவர், தேவனுடைய செவி மந்தமாகல. காலையில தேடுகிற ஒவ்வொருடைய தேட்டத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் உள்ள அந்த உணர்வு அடைய இன்னத்த சமூகம் என்னன்றத 59ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஃபுல்லா இருக்கு அவங்களுடைய பிஹேவியர் நடத்த. அப்ப நான் யாரோட கூட இருக்கிறேன், வெதர் ஐ எம் வித், நான் இந்த கட்டு உரியன் முட்டை அடைகாத்துக்கிட்டு இருக்கேன்னா நான் தான், வேற யாரும் அடைகாக்கிறது? அதை கட்டுவிரியன் முட்டை அடகாக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த மேல இந்த 4வது வசனத்துல இருக்கக்கூடிய குணநலம் கொண்டவர்களோட கூட்டு இருந்தாலே வியாவான். அதாவது நீதியை நம்பாதவன், சத்தியத்தை விரும்பாதவன், மாயை பின்பற்றுகிறவன், அபத்தம் பேசுகிறவன், தீமையை கற்பந்தரிக்கிறவன், அக்கிரத்தை பெறுகிறவன கூட்டத்துல நின்றுகிட்டு நானும் ஜெபம் பண்றேன், நானும் ஆராதிக்கிறேன். நான் இது எதுக்கு சொன்னேன்னா, prayer is answerless. இன்னைக்கு ஜெபம் பதிலற்றிருப்பதுக்கு காரணமே நான் நிற்கிற கூட்டத்தால், நான் இருக்கிற கூட்டத்தால். எப்படிப்பட்டவர்கள்? கட்டுவிரியன் முட்டை அடைகாக்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துட்டு நான் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு ஆராதித்தாலும், எவ்வளவு தெய்வத்தை தேடினாலும் இதெல்லாமே பிரதிபலனற்ற ஒரு வாழ்க்கை. நான் எவ்வளவு தேடலாம். அப்போ அதே நேரத்துல இங்க என்ன நடக்குன்றத பார்க்கணும். where I am standing, நான் எங்க நிக்கிறேன், யாரோட இருக்கிறேன், யாரோட பழகுறேன், யாரோட நான் கூட்டு வச்சிருக்கிறேன். நான் கூட்டு விசுவாசியோட இருக்கிறேன்னா
இல்ல உலகத்தினுடைய அதிகாரின்னு சொல்லி சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாம் பெருசா இருக்கிறான், அவன் பின்னாடி இருக்கிறான், நாங்க பெரிய ஆட்கள் சொல்லி தங்களை வெளிப்படுத்துறோமா? இந்த காரியத்தை மட்டும் சிந்திங்க, தியானிங்க. அதாவது தேவன் ஜபத்தை கேட்க முடியாத ஒரு மல்ல, அவருடைய காது மந்தமாகல, அவர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் பதில் வரையில ஓய். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நீதியை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு, நீ தெய்வ பயத்தை கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு, நீ வேற என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு, அதாவது பரிசுத்தம் அடையணும்னு விரும்புகிறார். ஆனா இங்க நீ எத்தனை ஆராதித்தாலும் பரிசுத்தம் வரையல, எத்தனை வசனம் கேட்டாலும் நீதி வரையல, எத்தனை ஜபித்தாலும் என்ன வரல, தெய்வ பயம் வரல. ஏன்? அது காரணம் விரியன், கட்டு விரியனுடைய முட்டை அடைக்கிற கூட்டத்துல நானும் ஒரு ஆள். அவங்களோட பங்கு வைக்கிறதுல, அவங்களோட ஷேர் வைக்கிறதுல, குடும்பக்காரன், உறவுக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன், ரத்தம், எனக்கு அண்ணன், மாமன், அப்பன், என் தம்பி, அதாவது முதலாவது ஹவு ஹி இஸ், அதான் முதல்ல புரியணும். புரிஞ்சுக்கிட்டு தேவனோட வாழணுமே தவிர உறவுகளோடும் பாவத்தோடும் அசுத்தத்தோடும் வாழ்ந்துகிட்டு நம்ம எவ்வளவுதான் போராடி ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபம் ஒருபோதும் தெய்வ சன்னதிக்கு போகாது. அது தேவனுக்கும் நமக்கும். நான் காலையில ஜெபம் பண்ணேன், ஆனா எனக்கு மச்சான் வீட்லயும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். சாப்பிடுங்க. அது என்ன தப்பு இருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவனோட நீ கூட்டு வச்சிருந்தாலே நீ கட்டுவது என்னுடைய முட்டையை பாதுகாக்கிறதுக்கு அர்த்தம். அது நம்ம இருக்கணுமா? விலகணும். வெறுக்க சொல்லல, நீ விலகணும். அது எனக்கு கூட பிறப்பு, விலகதான் சொல்லி இருக்கு, வெறுக்க சொல்லல. இந்த தீர்மானம் எந்தெந்த நபர்களுக்குள்ள இல்லையோ, வெறுப்பு வேற, விலகல் வேற. உறவு உரிமை இருக்கணும், உறவு இருக்கட்டு, உரிமை இல்லைன்னு ஒதுங்கிடும். இப்ப உரிமை யாரும் காட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். அங்க போய் உரிமை காட்ட நிக்காத, உறவு இருக்கட்டு, நமக்கு என்ன? நீ வெறுக்க வேண்டாம், விலகிடு. அப்ப ஜபத்துக்கு பதில் தருவார். இல்லைன்னா நம்முடைய ஜபங்கள், நீ ஜெபம் பண்ணி உனக்கு கிடைக்கிற நன்மை, உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இந்த விரியன் பண்பு குட்டிகளுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னா நிச்சயமாய் உன் ஜபம் தெய்வ சமூகத்துல எட்டாதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. செபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, கட்டுவிரியனுடைய முட்டையை அடைய காக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள, உடன்பிறப்புகளுக்குள்ள ஆண்டவரை நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெறுக்க இல்லை ஆண்டவரை, நாங்கள் ஒதுங்கவும் ஆண்டவரை, நாங்கள் உறவின் உரிமையை காட்டுவதற்கல்ல ஆண்டவரை, எங்களுடைய பரிசுத்தத்துக்காக விலகலையும் ஒதுங்கி விலகி வாழும் ஒரு வாழ்க்கையை விரும்புகிற தேவ ஆவியானவர் என்பதை ஆண்டவரை இந்த காலையில எங்களோடு போதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் கூட்டங்களில் இருக்கிற கட்டுவிரியன் முட்டையை அடைகாக்கும் குடும்பங்களை நேர அறிவீர். நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் தேவனுடைய ஆண்டவரே செவி எங்களுக்கு நேராக சாய்க்கப்படாதபடியும், ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் அனுபவிக்காமலும் இருப்பதனுடைய காரணத்தை புரிய இந்த காலையில் இந்த வேதத்தை வாசிக்க வைத்தீர். ஆண்டவரே உறவுகளை மையப்படுத்தி ஆண்டவரே தாங்கள் இருக்கிற அந்த உறவிலிருந்து வெளியே வராமல் ஆண்டவரே அந்த கட்டுவிரியனின் முட்டையை அடைகாக்கிறது போல ஆண்டவரே இந்த தீமையை பிரசவிக்க விரும்புகிற ஒரு கூட்டத்தோடு ஆண்டவரே, மாம்சத்தோடு ஆண்டவரே, இந்த பொல்லாத சந்ததியோடு தெய்வத்தை விட்டு நாங்கள் உறவுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் வரைக்கும் பரிசுத்தமும் நீதியும் தெய்வ வல்லமையும் எங்களில் வெளிப்படாது என்று சொல்லி இருக்கிறாங்க. காலையில தேடினாலும் சரி, மாலையில தேடினாலும் சரி, மதியானத்துல தேடினாலும் சரி, ஆண்டவரே எங்களுக்கு உறவு இருக்கிறதே, எங்களுக்கு ஆண்டவரே பந்தம் இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே
எங்கள் இருதயங்களிலே ஏக்கம் இருக்கலாம். நீர் விரும்புகிற வேறுபாடின் அனுபவம், நீர் விரும்புகிற வல்லமையின் கிரியைகள் வெளிப்படுவதற்கு நாங்கள் ஆண்டவரே அபாத்திர நிலைமையில இருப்பதற்கு காரணத்தை தான் நீர் எங்களை கற்றுத் தந்தீர். அந்த காரணத்தை புரிந்து ஜெபங்களுக்கு ஆண்டவரே ஜெபத்தினாலே வர வேண்டிய ஆண்டவரே விண்ணப்பங்களை கேட்கிற தேவனுடைய இரட்சிப்பின் கிரியைகளுக்கு தடையாய் எங்கள் ஜீவிதம் இருக்கிறதை கண்டு நாங்கள் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வல்லமையை தரித்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு நேராய் அக்கிரம கூட்டத்தில் இருந்து வேறுபட்டு நிற்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ராப்பகல் ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களோடு இருக்கிற இந்த பாம்பு குட்டிகளுடைய முட்டை காக்கும் குணத்தை, அடைகாத்து கொண்டிருக்கிற குணத்தை ஆண்டவரே எங்களால மாற்றி எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தரித்து கொள்ள முடியாது இருக்கிறதை நீர் அறிகிறீர். உம்முடைய வல்லமையை தரித்து ஜெபிக்கிற ஜெபாவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ரட்சிப்பின் கிரியை வெளிப்படுத்துகிறவரை பல ஆண்டுகளாய் ஜெபிக்கிறோம். நீதி ஏன் நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனாலும் குடும்பத்தின் நபருடைய ரட்சிப்புகளை குறித்தோ, விக்கிரகத்தின் அன்றைய கட்டுகள் இருக்கிற குடும்பங்களை இந்த உறவுகளில் இருக்கிற அந்த நெருக்கத்தை குறித்தோ மனநோவில்லாதபடி நாங்கள் ஆண்டவரை அவர்களுக்காக அன்றைய வாயளவுதான் வேதனை என்று சொன்னீர். இருதயத்தின் பாரம் உடைய சமூகத்துல இருக்கும்போது அன்றைய நிச்சயமாய் நீர் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரை நாங்கள் வாயளவு வார்த்தையால் எங்கள் வேதனையை வெளிப்படுத்துகிறோமே தவிர இருதயத்தால் ஜெபத்துல தூரத்துல இருக்கிறோம். ஆமாண்டவரை, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர், வார்த்தையின் ஜாலத்தை அல்ல இருதயத்தின் ஆண்டவரை ஒருக்கத்தையும் இருதயத்தின் ஆண்டவரை நினைவுகளையும் காண்கிறவர். இருதய சுத்தி இல்லாத ஜெபம் விரியன் பாம்பு குட்டிகளை ஆண்டவரை அடைகாக்கும் ஜனத்துக்கு சமம். அதனால இருதய சுத்தியோடு ஜபிக்கிற ஆவியை அடியன்ல அடியார்கள்ல ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆண்டோரை வியாகுலம், சஞ்சலம், தவிப்பு ஆண்டவரே தன்னுடைய தான் அடைகாக்கக்கூடிய கூட்டத்தை குறித்த சிந்தனைகள் ஆண்டவரே எங்களுக்கு வருவதே இல்லை. ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, பணத்துக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் உம்மை தேடுகிற ஒரு கூட்டமாய் இருப்பதை நீர் விரும்பவில்லை என்று திட்டமாய் சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில நீர் கடிந்து கொள்ளுகிற ஆவியை ஊற்றும்படியாய் ஆண்டவரே நீர் தீர்மானித்த அந்த வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசவும் ஆண்டவரே விக்கிரகத்தின் பிடிகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருந்தோம் குடி ஆண்டவரே வேசித்தனம் இருக்கிறது என்று திட்டமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரை இவைகளிலிருந்து அந்த பிடிகளிலிருந்து சமூகம் அந்த குடும்பங்கள் விடுபடாதது வரைக்கும் ஆண்டவரே சபைகள் எழுப்புதலுக்கு தடையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரை எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற உம்முடைய சித்தத்தை நீ வெளிப்படுத்த எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை ஒருக்கும் ஆயத்தத்தை உருவாக்கித்தார். இருதயத்தினுடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற கத்து நாங்கள் வார்த்தையினால் பேசுவதை காட்டிலும் எங்கள் இருதயத்தை பார்க்கிற கத்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள்ள நீர் உருவாக்குனதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் என் ஜெபத்தை ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை என்னை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியா தங்கள் கேட்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்னாய் ஆண்டவரை புரிதலைக்கு தூரமாய் இருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரை எல்லாவற்றிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவிக்க நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் வேதத்தை புரியட்டும், எங்கள் இருதயத்தினுடைய சமூகத்துல ஊற்றட்டும். ஆண்டவரை எங்கள் ஜீவிதத்தை சமர்ப்பிக்கட்டும். ஆண்டவரை அவ்வளவு கிருபையை தாரம் தொடர்ந்து பேசும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.